ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கான இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஷெட்யூல் படி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்காக நானும் என்னுடைய எஃபெக்ட் போடணும் இல்லையா? அதனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு என்ன படிச்சுட்டு நீங்கள் தூங்க போகணும் அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். முதல்ல காது கொடுத்து நல்லா கேளுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அவங்க ஷெட்யூல் படி நம்ம டார்கெட் 1 அதாவது ஷெட்யூல் 1 கம்ப்ளீட் பண்ணிடலாம். நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் படிச்சுட்டு வாங்க, என்னை நம்பி படிச்சுட்டு வாங்க, ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, நான் இப்போதைக்கு ஒரு 2 நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? 11th எக்கனாமிக்ஸில் ஒரு லெசன் 1, அதுக்கப்புறம் யூனிட் 8ல் 6th ஸ்டாண்டர்ட் லெசன் 1 குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் பார்க்காம இருக்கீங்க. அந்த வீடியோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நைட்டு நீங்கள் என்ன படிக்கணும், என்ன படிச்சுட்டு தூங்க போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லையா, தமிழ் நியூ புக் 6th ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா? அது இயல் 1 கம்ப்ளீட்டாக படிங்க. இன்றைக்கி நைட்டு படித்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் நான் நோட்ஸ் கொடுத்துட்டேன், பிடிஎஃப் கொடுத்துட்டேன். அது கொஞ்சம் தான், ஒரு 3-4 பேஜ் தான் இருக்கும். அதை நோட்ஸ் எடுத்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? நோட்ஸு எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்துருங்க. ஈஸியாக நோட்ஸ் எடுத்துடலாம் நைட்டுக்குள்ளே. நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை படிச்சுடுங்க. ஒரு தடவை நோட்ஸ் எடுக்கும் போதே உங்களுக்கு பாதி புரிஞ்சிடும், மெமரி ஆயிரும். இன்னொரு தடவை நீங்கள் நோட்ஸ் எடுத்தது ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த லெசன் நீங்கள் படித்து முடிச்சிடலாம், ஓகேங்களா? நோட்ஸ் எடுக்காதவங்க நோட்ஸ் எடுத்துருங்க. நோட்ஸ் எடுத்து ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்துருப்பீங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணிடுங்க, அந்த லெசனை படித்து முடிச்சிருங்க, ஓகேங்களா? இப்போ நீங்கள் 2 லெசனை மட்டும் படித்தா போதுமானது, ஓகேங்களா? இந்த நைட்டு நீங்கள் 2 லெசனை மட்டும் படித்தா போதுமானது. 6th தமிழ் இயல் 1, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இந்த 2 லெசனை மட்டும் நீங்கள் படிங்க. அதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் தூங்க போகணும், ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே நீங்கள் என்ன பண்ணிடணும், 6th தமிழ் இயல் 1 படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும், ஓகேங்களா? அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தமிழை படிங்க, ஏன்னா இப்போ அவ்வளோவா தூக்கம் வராது. அதனால் படிங்க. அதை படிக்கும்போது ஒரு சில பேருக்கு தூக்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். அந்த டைம் நோட்ஸ் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூக்கம் வராது, ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்தால் தூக்கம் வராது, படித்தா தான் தூக்கம் வரும். அப்போ நோட்ஸ் எடுங்க. நோட்ஸ் எடுக்கும் போதே பாதி உங்களுக்கு மெமரி ஆயிரும். அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு அந்த லெசனை ஒரு தடவை படித்தாலே போதுமானது. நீங்கள் அந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேங்களா? இப்போதைக்கு இதை மட்டும் படிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு நான் ரெகுலராக நான் கொடுக்கக்கூடிய அந்த லெசனை குவிஸ் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னால் ஃபுல் டெஸ்ட்டாக வைக்க முடியாது, ஏன்னா உங்களுக்கு தெரியும் நானும் ப்ரிப்பேர் பண்ணணும். அதனால் குவிஸ் டெஸ்ட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தனியாக டெலகிராம் செப்பரேட்டாக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த மாதிரி குவிஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ண விருப்பப்படுறவங்க அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு டாபிக் முடிச்சிட்டேன்னா அந்த குவிஸ் டெஸ்ட் நான் அந்த டெலகிராமில் கொடுக்குறேன், ஓகேங்களா? அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஒரே டெலகிராம்லேயே உங்களுக்கு அந்த குவிஸ் டெஸ்ட் கொஷின் கொடுத்து ப்ளஸ் மெட்டீரியல்லாம் கொடுத்தா உங்களுக்கு அதை தேடி எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால தான் இதுக்கு மட்டும், இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் தனியாக ஒரு டெலகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ படிக்கக்கூடிய இந்த 2 லெசனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்னிங் அந்த குவிஸ் டெஸ்ட் டெலகிராம் சேனலில் குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா? இது உங்களை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு தான் இது. மற்றபடி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் வைக்க முடியாது. எனக்கு ஏதாவது கொஷின் பேப்பர் கிடச்சிச்சின்னா அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குவிஸ் டெஸ்ட்டில் ஒரு 10 கொஷின் 15 கொஷின் இந்த மாதிரி ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன், ஓகேங்களா? அது கொஞ்சம் உங்களுக்கு ஆக்டிவாகவும் இருக்கும். நீங்கள் படித்ததை கொஞ்சம் ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும், ஓகேங்களா? அதனால் அந்த டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இப்போதைக்கு நீங்கள் நைட்டு தான் படிக்கணும். இதை படிச்சுட்டு தூங்க போங்க. நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். அதில் மெட்டீரியலும் நான் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் நாளைக்கு படிக்கலாம். எப்படி படிக்கணும், எந்த டைம் படித்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் இதை படித்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் நைட்டு ஸ்டடி ரொம்ப நேரம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 11th எக்கனாமிக்கில் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த நோட்ஸை கூட நீங்கள் நோட்ஸ் எடுக்கலாம்,
ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் இப்போ உங்களை நோட்ஸ் எடுக்க சொல்லலை. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா படுக்க போங்க, தூங்குறதுக்கு போகலாம். நாளைக்கு வந்து பேலன்ஸ் உள்ளதை நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை தான் நான் சொல்லணும்னு நான் விருப்பப்பட்டேன். ஸோ சொல்லிவிட்டேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த லெசனை இன்றைக்கி நைட்டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ டு ஆல்.